மனதையும் அளித்து எம்பெருமான் ஈசனின் மீது நான் வைத்திருக்கின்ற அந்த பார்வையும் சிதைக்க வேண்டுமா? கிடையவே கிடையாது. எது நடப்பின எம்பெருமான் ஈசன் சித்தம். அவர் நினைத்ததை நடத்துகின்றார். அவர் என்னை ஆட்டுவிக்கின்றார். அவர் என்னை எப்படி ஆட சொல்கின்றாரோ அதே போல நான் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் அவர் பாதத்தை நான் சரணடைந்து விட்டேன். அவர் கையை பற்றி கொண்டு விட்டேன். இனிமேல் எனக்கு என்ன நடந்தாலும் அது அவரின் செயலாக இருக்கும். நன்மை ஏது தீமை ஏது அவரை சரணடைந்த பிறகு நடப்பதில் நன்மை ஏது தீமை ஏது அவரை நான் பணிந்த பின்பு எல்லாம் சூனியமாகின்றது. அவரை பணிந்த பின்பு எல்லாம் சூனியமாகின்றது. அதன் பின்னர் என் மனது ஒருநிலைப்படும் பொழுது எனக்கு அவர் வழிகாட்டுவது உறுதி என்பதை எனது மனது உறுதியாக நம்பும் போது நான் அவரையே சரணடைந்தவனாகின்றேன். அதன் பின்பு என் மனதில் ஏற்படுகின்ற அன்பு பெருக்கத்தின் காரணமாக உள்ளூர் அவரை காணும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தத்திற்கு இந்த உலகத்தில் எந்தவித ஒப்புமையும் கிடையாது. எல்லையற்ற பரம்பொருள்.